ದೀದಾರುವೆ. ವೆಲ್ಕಮ್ ಟು ಮೈ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್. ನಾನು ನಿಮ್ಮ ಶ್ರುತಿ, ಚಿಕ್ಕಮಗಳೂರಿನ ಹುಡುಗಿ, ನಿಮ್ಮ ಕನ್ನಡತಿ. ವೆಲ್ಕಮ್ ಟು ಮೈ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್. ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಾನು ಬಂದು ತಮಿಳಲ್ಲೇ ವೀಡಿಯೋಸ್ ಮಾಡಿರ್ತೀನಿ. ಯಾಕಂದರೆ ಇಲ್ಲಿರೋ ಅಕ್ಕಂದರು ನನ್ನ ಜೊತೆ ಕಮ್ಯುನಿಕೇಷನ್ ಮಾಡೋ ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಬಂದು ಕನ್ನಡ ಬರೋಲ್ಲ, ಅದೇನು ಕನ್ನಡ ಅರ್ಥ ಕೂಡ ಆಗೋಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಅವ್ರ ಜೊತೆ ಮಾತಾಡೋ ವೀಡಿಯೋಸ್ ಹಾಕಿರ್ತೀನಿ. ಬಟ್ ನಾನು ಎಲ್ಲ ಮಾತನ್ನು ನಾನು ನನ್ನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದು ಎಲ್ಲನೂ ತಮಿಳೆಲ್ಲ ಹಾಕಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರಲ್ಲ ಅಂತ ಅದಕ್ಕೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ವೀಡಿಯೋ ಮಾಡೋಣ ಅಂತ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ. ಸೊ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಪ್ಲೀಸ್, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಹಾಗೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಅನಿಸುತ್ತೆ ನಾನು ಓಲ್ಡ್ ವೀಡಿಯೋಸ್ ಎಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ. ನಾನು ಬಂದು ಮಲೇಷ್ಯಾದಲ್ಲಿದ್ದೀನಿ, ಮಲೇಷ್ಯಾದಲ್ಲಿ ವರ್ಕ್ ಮಾಡಿಕೊಂಡು ಹಾಗೆ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಬಾಸ್ ಮೇಡಮ್ ಎಲ್ಲ ಸಿಕ್ಕಿರೋದ್ರಿಂದ ಲೈಫ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಿದೆ, ತುಂಬ ಹ್ಯಾಪಿಯಾಗಿದೆ. ಅಂದರೆ ನಮಗೆ ಕೆಲಸ ಅದು ಇದು ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. ಬಟ್ ನಾವು ಔಟ್ ಆಫ್ ಕಂಟ್ರಿ ಬಂದು ನಮಗೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಥರ ಮನೆಗಳೆಲ್ಲ ಸಿಗೋದು ತುಂಬ ಕಷ್ಟ. ಸೊ ಆ ಥರ ನನಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ನಾನು ತುಂಬ ಲಕ್ಕಿ ಅಂತ ಹೇಳಿ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಇಷ್ಟೊತ್ತು ಮಲ್ಕೊಂಡು ನನಗೆ ಬೋರ್ ಆಗೋಯ್ತು, ಮಲ್ಕೊಳಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. ಹೋಗೋಣ. ಸೊ ಪ್ರಿಯಾಕ್ಕ ಏನು ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ ನೋಡೋಣ, ಬನ್ನಿ, ಲೆಟ್ಸ್ ಗೋ. பாருங்க எப்படி இருக்கே எனக்கு. பாருங்க நம்ம பிரியாக்கா வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறாங்க. கிச்சன் அது பண்ணிட்டு இருக்கிறது அம்மாவுக்கு பூ எடுத்துகிட்டு போகிறது தானே. பூத்தட்டு எடுக்கிற திருவிழா. இது பாருங்க, பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாட்டிட்டு ஒண்டியாக கிச்சனில் உக்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ரூமில் தூங்கி எனக்கு தூக்கம் வராமல் போர் ஆகிட்டு வந்துட்டேன். உட்கார்றது பிரியாக்கா. செல்ல வேண்டும். நான் வந்து கேரளக்காரர் மாதிரி பேசுகிறேன். எப்படி பேசுகிறது சொல்லுங்க அக்கா. இன்று வந்து துர்க்கை அம்மன் கோயில் பூத்தட்டு திருவிழா. கண்டிப்பாக நீங்கள் வரலாம், நாளையிலிருந்து வருங்க. ஆமாம், நான் நாளையிலேருந்து வரேன். நான் பாருங்கள் காலையிலேருந்து ரூமில் உட்காந்துட்டு எப்படி பைத்தியம் மாதிரி தெரியுதுன்னு. என்னால் முடியாது இப்படி எல்லாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் லைஃப்பில். இன்னைக்கு சாவரமா நாளைக்கு சாவரமா தெரியல. பேசிட்டு சிரிச்சிட்டு நல்லா வாழணும். பிரியாக்காக்கு யூடியூப் இல்லைன்னா பாட்டு போட்டுட்டு ஒண்டியாக பாட்டிட்டு கிச்சனில் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரஜினிகாந்தோட என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறேன்னா என்னை மூஞ்ச பார்க்க முடியல என்னால். நான் வந்து கிச்சனுக்கு வந்த உடனே வேர்க்குது, ஸ்வெட் ஆகுது. அது ஏன்னா பிரியாக்கா வந்து அவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க. ஹாட்டாக பியூட்டியாக. ஹாட்டுன்னா தெரியுமாக்கா, சொல்லுவாங்களே செக்ஸியாக ஹாட்டாக இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் பொண்ணுங்களுக்கு. அப்படி ஸோ நான் சொல்கிற தமிழ் பிரியாக்கா புரியாது, பிரியாக்கா பேசுகிறது எனக்கு புரியாது. அதனால 2 பேருக்கு சண்டை வந்துடும். நான் மேம் கிட்ட சொன்னால் மேம் புரியற மாதிரி சொல்லுவாங்க. அதான் அவர் தூங்கியிருக்காங்க. எதில்
கோயில் குரூப்ல சேர்த்து விடுங்க அக்கா. அதுல உள்ள வீடியோல அந்த பிள்ளைக்கு வந்துருமா, அதுவா வந்து வீடியோ போட்டுரும். பாருங்க இன்னைக்கு டெம்பிளுக்கு நான் போகாட்டாலும் நம்ம போனோம்னு சொல்லியாச்சு போட்டுட்டு. பிரியாக்கா பாருங்க எப்படி ரொம்ப அநியாயப்படுது. அநியாயம் பண்றேன்னா மேம். அக்கா அம்மாவுக்கு பூ கொடுக்கறதுக்கு ரெடி பண்றோம். இன்னும் கொஞ்சம் போடுங்க, அந்த பப்பர் கலர் பூல எடுத்துங்க. வாய் பேசுனேன்னு சொல்லாதீங்கக்கா. பாவக்கா, என்னை பாவம்னு சொல்லுங்கக்கா. என்னை யாருமே பாவம் சொல்ல மாட்டேன். பாவம் சொல்லிட்டோம். சொல்லிடுச்சு. ஓகேவா, போதுமா? பூ ரெடி பண்ணிக்கங்க. வாங்க, இன்னைக்கு நாங்க வந்து கோயிலுக்கு போறோம். இந்த பிள்ளையோட சேர்ந்தது நானும் இந்த யூடியூபர் ஆயிடணும். ஆமாம், நெக்ஸ்ட்டு பிரியாக்கா யூடியூப்ல வீடியோஸ் போடுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிட்டா நான் கண்டிப்பாக போடுவேன். நான் பாரு எப்படி எல்லாம் வீடியோ போடுறேன்னு பாரு. ஓகே ஓகே. எழுந்து டீ குடிச்சு என்ன போட மாட்டேன். வந்து யூடியூப் பருவில்ல. இது பாருங்க, ரங்கோலி டிசைன் மாதிரி பண்ணுறாங்க மேம். அக்கா பாருங்கக்கா. வந்தேன் வந்தேன் நான் மீண்டும் நாளை வந்தேன். வராது போ. அக்கா இதுக்கு வந்து நம்ம வந்து இது துளசி வச்சா நல்லா இருக்கும். ஆமாம், அது இன்னும் டெக்கரேஷனாக இருக்கும். அத்தை வீட்டில் அவ்வளோ துளசி இருக்கும். நான் உடச்சி உடச்சி கிழிச்சு அழகா டெக்கரேட் பண்ணுவேன். பூவோடது நல்லா நான் இருந்தக்கா இந்த வீட்டுல. நானும் பூத்தட்டு தூக்க வந்தேக்கா. நான் துளசி நிறைய ஊழிச்சு வந்தேக்கா. செஞ்சக்கா எனக்கு தெரியுக்கா. போன வருஷம் இருந்தாங்களா? நெக்ஸ்ட் இயர் நான் கூட இருப்பேன். அப்போ நான் தூக்கின்னு போகிறேன். எங்க அம்மாவுக்கு, துர்க்கை அம்மாவுக்கு நாங்கள் இன்னைக்கு போகிறோம். துர்கை அம்மாவுக்கு பூ போட போகிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அம்மா